ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து சூப்பர் சாட் கொஸ்டின்கான ஆன்சர் செக்ஷன் இது. ஸோ நம்ம சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இலவசமாக ஜாதகத்துக்கு பலன் சொல்லிட்டு வரோம். அதில் சில நேயர்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மெத்தட் சூப்பர் சாட்டுங்கிறது அவங்களுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இது ஒரு வாரம் பண்ணுவாங்க. அதனால் இந்த சனிக்கிழமையில் மட்டும்தான் நம்ம இந்த வாரம் லைவ் பண்ணியிருந்தோம். அதில் 2 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் பார்க்கக்கூடிய புது நேயர்கள் உங்கள் ஜாதகத்திற்கும் பலன் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை பகல் 11 மணிக்கும் நம்ம வந்து லைவ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம சேனலில், இதே சேனலில். ஸோ அதில் நீங்கள் பங்கு பெற்று உங்கள் ஜாதகத்தை டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் ஜாதகத்துக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஜென்ரலான டவுட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட அதற்கான ரிப்ளை வீடியோ அதுவும் லைவில் தேர்ஸ்டே வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு வரும். அதில் கூட நீங்கள் பங்கு பெற்று கூட லைவில் கூட நீங்கள் கேள்வி கேட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த 2 நேர் யாருன்னு பார்த்துடலாம். முதலாவதாக யார் அப்படின்னா ராம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க, தூத்துக்குடியிலேருந்து. ஏப்ரல் 1, 1995 5:53 PM தூத்துக்குடி. வர்த்தகத்தில் வந்து 6 லட்சத்தை நான் இழந்தேன். வர்த்தகம் ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு வந்து மில்லினியர் ஆவேனா, எந்த துறை ஏற்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சரி, அப்போ அதற்கான ஜாதகம் என்னன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்க, இதான் ஜாதகங்க. ஸோ அப்போ இந்த ஜாதகம் என்ன சொல்லுது? கன்னி லக்னம், மேச ராசி நட்சத்திரம் அண்ட் அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது சூரிய திசை தான் போயிட்டு இருக்குது. ஸோ சூரிய திசையில் ஆல்மோஸ்ட் கேது புத்தி முடிஞ்சு போச்சு. கேது புத்தி முடிஞ்சு இப்போ சுக்கிர புத்தி ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ சுக்கிரன் எங்கே அமர்ந்து நிற்கிறாருன்னா, அதுவும் 6ஆம் இடத்தில் செவ்வாயினுடைய பார்வையில். சுக்கிரன் வாங்கின சாரமும் பார்த்தீங்கன்னா சதயம் 2ஆம் பாதம். 2ஆம் பாதமாக இருந்தாலும் இன்றைய காலகட்டம் வருமானம் ஒரு தடை அப்படிங்கிறாங்க இப்போ தான் காட்டுது. அப்போ இதற்கு முன்னாடியும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதில் நஷ்டம் ஆகிருக்கணும். அதுதான் தெளிவாக காட்டுதுங்க. ஸோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் இது ரிலேட்டடான விஷயத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறது காட்டுது. காரணம், நீங்கள் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆனாலும் செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாகி அதுக்கப்புறம் நீச்ச பங்கம் இந்த மெத்தடில் தான் இருக்குது. ஸோ இன்னைய காலகட்டத்தில் அந்த 8வது பாவகத்திற்கு பாவகிரகங்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்குது. எப்படி? கேது நிற்கிறார், சனியினுடைய பார்வை. சனி 6ஆம் இடத்தின் வழியாக பார்க்குது. இந்த இடத்துல 6ஆம் இடம் கடனையும் கொடுக்கணும், 5ஆம் இடத்தின் வழியாக சில யோகத்தையும் கொடுக்கணும். அப்போ அந்த 8ஆம் இடம் பலமாக இருந்தால் தான், அதிக சுபத்துவமாக இருந்தால் தான், அதிக சுபகிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் தான் அதிக நன்மை. இப்போ இந்த இடத்துல பார்ஷியலி தான் இருக்குது. அப்போ இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மில்லினியர் ஆகக்கூடிய அமைப்புன்னா இல்லை, அப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஒரு டைம் வரும், ஒரு டைம் போகும், இப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இதையே நீங்கள் முதல் தர ஒரு வேலையாகவோ அல்லது தொழிலாகவோ எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ அது என்ன பண்ணலாம்? இங்கே சந்திரன் அடுத்த திசை ஸ்டார்ட் ஆகிறார், சூரிய திசை முடிஞ்சு சந்திரன், அவரும் அதே 8ஆம் இடம் தான். அப்போ இதை நீங்கள் விட்டுட்டு வெளியில் போவீங்களான்னா போக மாட்டீங்க, இதில் தான் இருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் இருங்க, இல்லை வேணான்னு சொல்ல. அதே நேரத்தில் அகலக்கால் வச்சிட வேண்டாம். இப்போ நீங்கள் 6 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணி இழந்துக்கிறீங்க, அந்த அளவுக்கு போக வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். அதே நேரத்தில் சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அல்லது ஜாப் கண்டிப்பாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறது முக்கியம். உங்களுடைய வருமானத்திற்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் ஒரு அமௌண்ட் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகணும். ஓகேவா? நம்ம அகலக்கால் வைக்கும் பொழுது நம்மளே விழுந்துடும். அப்படி வைக்கக்கூடாதுங்கிறத நான் அகலக்கால் வச்சிடாதுன்னு சொல்கிறது. சரியா? சரி, அப்போ என்ன மாதிரியான வேலை, பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ சந்திர திசை வருது. சந்திரன் கேது சாரம் வாங்கி அவரும் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ இது என்ன? கெமிக்கல் ரிலேட்டடானது, மருந்து ரிலேட்டடானது, மருந்தகம் சம்பந்தமானது, பெட்ரோலியம் ரிலேட்டடானது, இது சார்ந்த இடங்கள்லாம் வேலை செய்கிறது. சரி, ஆயில் அண்ட் கேஸ் செவ்வாயினுடைய வீட்டில் நிற்கிது. அப்போ இது சார்ந்த இடங்கள் வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், சரியா, இது சார்ந்த அமைப்புகளை வேலை செய்யறதெல்லாம் கொடுக்கும். மருந்தகம், ஒரு அலோபதி மெடிசின்ஸ் வைக்கிறதுலாம் வரும். இந்த அமைப்பை தான் காட்டுது. அப்போ இது மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் ஈடுபடலாம். சந்திரன் இங்கே கேதுசாரம் வாங்கி மருந்துன்னு போயிடுது. அப்போ இது என்ன மருந்துனா லிக்விட் மருந்து. இப்போ நம்ம டானிக்லாம் குடிக்கிறோம் பார்த்தீங்களா, இது மாதிரியான மருந்து
ஏன்னா வளர்பிறை சந்திரனா போறார். தேய்பிறை சந்திரன் ஆச்சுன்னா மனிதனுக்கு உபயோகம் அல்லாத மருந்து, அது வந்து பினாயில் இந்த மாதிரி ஹார்ட்பிக் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் போயிடும். ஓகே, அந்த மாதிரியான மருந்து அது கிடையாது. இது மனிதனுக்கு உபயோகமான ஒரு மருந்தாங்க தான் காட்டுது. அது சார்ந்த இடங்கள், அது சார்ந்த இடத்துல வேலை செய்தல் இதெல்லாம் நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். அதை வைத்துக்கொண்டு நீங்க இது சந்திரசிலைக்கு மறுபடியும் நீங்க இதெல்லாம் இருக்க போறீங்க. ஓகே, ஆனா இந்த 1.5 வருடம்லாம் வேண்டாம். இந்த சூரிய தசை முடியட்டும், சந்திர தசை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணலாம். அதே நேரத்தில் 2028 27 எண்டெல்லாம் ரொம்ப கவனம். அப்பெல்லாம் தொடவே கூடாது. சந்திர தசை தான் என்ன ஆகும், ஜென்மச்சனிக்கு உள்ள வந்துருவீங்க. அப்ப என்ன பண்ணும், கண்டிப்பாக நஷ்டத்தை அதிகமாக கொடுக்கும். அப்ப அன்னைய காலகட்டம் நீங்க அதுக்குள்ள போகக்கூடாது, அதிக முதலீடு பண்ணக்கூடாது. அப்ப அந்த மாதிரி அமைப்பு வச்சுக்கணும். எப்ப அது வருது அப்படின்னு பாருங்க, 2026 மார்ச்ல இருந்து 2027 ஜனவரி வரைக்கும் எஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. 2027 ஜனவரில இருந்து ஆகஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது கூட ஓரளவுக்கு ஓகே தான். அந்த டைம்ல சனி பயிற்சி வரும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, அடுத்ததா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2027 29 ராகுனுடைய புத்தி, அதெல்லாம் சுத்தம், அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஓகே, அதெல்லாம் பண்ணா கண்டிப்பாக நிறைய நஷ்டத்தை கொடுத்து விட்டுரும். அந்த அமைப்பு தான் காட்டுது. சரிங்களா, அந்த காலகட்டம் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் இழப்பு. நீங்க அதை விட்டுட்டு வெளியில வரமாட்டீங்க. ஆனா கவனமா இருக்கணும்னு சொல்றேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான துறைகள்லாம் தேர்ந்தெடுக்கணும், நல்லா இருக்கும்னு சொல்றேன். ரைட், நன்றிங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனபால் கேட்டிருக்காரு. தனபால் என்ன அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா அரசு ரயில்வே டிடிஇ டிக்கெட் பரிசோதகர் இன்ஸ்பெக்டர் மேற்பார்வையாளர் வேலை எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. திருமணம் எப்போது அப்படின்னு 2 கேள்வி. அது என்னன்னு பார்த்துடலாம். சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன டேட் ஆஃப் பர்த், 4/8. ஒரு நிமிஷம், ஈரோட்ல இருந்து கேட்டிருக்காருங்க. 8:46 PM. ஓகே, 4/8/1992, 8:46 PM, ஈரோடு. நாலு 8/92, 8:46 PM, ஈரோடு. சரி, அரசு மேற்பார்வையாளர் அப்படிங்கிற ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்குமான்னு கேள்வி கேட்கிறார். ஜாதகம் கும்ப லக்னம், துலாம் ராசி இவருக்கு. இங்க பாருங்க, எஸ் இதுதான் ஜாதகம். கும்ப லக்னம், துலாம் ராசி, நட்சத்திரம் சுவாதி 1ஆம் பாதம். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை ஆல்மோஸ்ட் குரு தசை முடிஞ்சு போச்சு, சனி தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சனி தசை சனி புத்தி தான் போகுது. ஸோ சனி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து கன்ஃபார்மாக உண்டுங்க, அடுத்த வருடம் உண்டு. ஓகே, சனி தசை சனி புத்தி 2027 வரைக்கும் போகுதுல்ல, 27 தானே, ஆமாம் 2027 பிப்ரவரி வரைக்கும் போகுது. ஸோ உங்களுக்கு அடுத்த வருடம் கன்ஃபார்மாக உண்டுங்க. சனி வாங்கின சாரம் சந்திரன் சாரம் தான் வாங்கி நிற்குது, சந்திரன் சாரம். ஸோ சந்திரன் வளர்பிறை சந்திரன் 10ஆம் இடத்துல அமைப்பு பலமாக நிற்குது. சனி 21, சூரியன் 18, கன்ஃபார்மாக உண்டு, கன்ஃபார்மாக உண்டு. இன்னைய காலகட்டம் இந்த அமைப்பும் இப்பவும் இருக்குது. ஆனால் இப்போ தடை நிறையா கொடுக்கும். இல்லை அமைப்பு இருக்குது. என்ன சனி எத்தனை டிகிரி, 21 டிகிரியா அவங்க ஜாதகத்தில் வக்ரம் பெற்று சனி 21 டிகிரியில் நிற்கிறார். எஸ், அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு மே மாதம். சரி, ஸோ அமைப்பு உண்டு, கன்ஃபார்மாக உண்டு. ஆனால் நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் அந்த வேலையில் இருப்பீங்க, அது தெளிவாக காட்டுது. அதற்கு முன்னாடியே ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அதற்கு முன்னாடியே ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. ஆனால் சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல போய் அமரும்போது நீர்ராசியில் உட்காந்துருக்கார். நீங்கள் வெளியில் அலையணும், போகணும், வெளிநாடு, இது போன்ற அமைப்புகளை தான் காட்டுது. கன்ஃபார்மாக உண்டு, அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக இந்த வேலையில் இருப்பீங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒன்று.
திருமணம் எப்பொழுது அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. சனி தசை, சனி புத்தி அப்ப இல்ல. அடுத்ததாக புதன். புதன் வாங்கின சாரம் சுயசாரமா சனி சாரமா வாங்கி நிக்குது. ஸோ இந்த நட்சத்திர சாரங்கள்ல பாருங்க, ஒரு கிரகம் கூட சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் இல்லை. ஒரே ஒண்ணுதான், குரு மட்டும்தான் உங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் நிக்குது. சரி, அப்படி பார்த்தா கூட சந்திரனுடைய சாரம் வாங்கி சனி போகும்போது சந்திரனுடைய வீட்டில் சூரியன், சந்திரன் 8, சூரியன் 18, புதன் சனி சாரம் அவ்வளவா பலமா இல்லை. இப்ப இதுதான் பிரச்சனை. உங்க ஜாதகத்தில் திருமண பாவகம் எஸ் ஓகே, அது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த பாவகாதிபதியும் சுக்கிரனும் அதை தொட்டு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சரியாக அமையல. இதுதான் ப்ராப்ளம். இதனாலதான் திருமணம் டிலே அப்படிங்கறத காட்டுது. ஸோ அதனால சனி தசை சனி புத்தி விட்டுருங்க. புதன் புத்தி, இந்த புதன் புத்தியும் உங்களுக்கு சனிசாரம் வாங்கி நிக்குது, அதுவும் தட்டுது உங்களுக்கு. இதெல்லாம் பை கோச்சாரத்தில் தான் சொல்ல முடியும். அண்ட் தென் இந்த மாத கிரகங்கள் இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கிராஸ் பண்ணிச்சுன்னா டப்பு டப்புன்னு உங்களுக்கு முடியும். 40 நாள் 45 நாட்கள்ல மேரேஜை முடியக்கூடிய அமைப்பெல்லாம் காட்டும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இது மாதிரியான ஜாதகங்களுக்கு தான் நடக்கும். ஓகே, நின்று பொறுமையாக மண்டபம் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு எல்லாத்துக்கும் பேசி இப்படிங்கிற அமைப்பு இல்லை. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஷூட்டாக டப்பு டப்புன்னு முடியும். அந்த மாதிரியான அமைப்பை தான் காட்டுது. ஏன்னா பொறுமையாக செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி திசை சனி புத்தி பண்ணாது, புதன் புத்தி பண்ணாது. ஸோ கேது புத்தியும் அவ்வளவா இல்லை. கேது புத்தி பண்ணா கூட உங்களுக்கு அந்த காலகட்டம் எப்போ போகுது, கேது புத்தி பண்ணோம்னா 2029 அன்னைய காலகட்டம் இழுத்துருது, அவ்வளவா இல்லை. ஸோ அப்போ அதற்கு முன்னாடி பண்ணணும்னா கூட மாத கிரகங்களுடைய தொடர்பு வரணும். சரி, இன்டெப்தா போய் பார்க்கணும் சார். அரசு வேலை கன்ஃபார்மா உண்டு. அடுத்த வருஷம் வேலையில கன்ஃபார்மா இருப்பீங்க, அதை மாற்று கருத்தே இல்லை, கன்ஃபார்ம் உண்டு. ஓகே, திருமணம் அப்படிங்கறதான் இங்க டிலேவா காட்டுது. அதற்கு காரணம் கோச்சாரத்தினுடைய கிரக அமைப்புகள் பலமாக இல்லை. இங்க 2ஆம் இடத்தை சனி பார்க்குது அப்படிலாம் கிடையாது. 2ஆம் இடத்தை பார்த்துச்சுன்னா நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு இப்படிதான் இருக்கும். 2ஆம் இடத்தை சனி பார்த்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை பாதிப்பு இப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னா நீங்க தான் டிடிஆராக போகும் பட்சத்தில் என்ன ஆகும், நீங்க வண்டியிலே அங்கேயும் நடந்துட்டு இருப்பீங்க, ஃபேமிலியோட இடத்துல இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மெத்தடில் போனீங்கன்னா தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஜாதகம் தான் இது. ஸோ அதனால் கண்டிப்பாக வேலைங்கிறது தெளிவாக இருக்குது, 100% இருக்குது. திருமணம் அப்படிங்கிறது தான் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேலையை வாங்குங்க, அதுக்கப்புறம் மேரேஜ்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டம் மேரேஜுங்கிற அமைப்பு அவ்வளவாக இல்லை. ஒன்று இப்போ இம்மிடியட்டா, ஏன்னா இன்னைய காலகட்டம் இன்னைய கால சூழல் அப்படிதான் இருக்குது. இந்த 1 மாதம் 1.5 மாதம், இப்போ இந்த 1.5 மாதத்தை ஒரு மாதத்தை வச்சு நம்ம பேச முடியாது. அதாவது ஏப்ரல் எண்டு மே 2nd வீக் வரைக்கும் இந்த கிரகச்சேர்க்கை இப்படி தான் இருக்கு. எப்படி இருக்குது, சுக்கிரனுடைய தொடர்போடு சனி நிற்கிது. இதை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியாது, திரட்டாவும் வராது. ஸோ இதெல்லாம் தட்டிட்டு போகும். அதனால கோச்சாரத்தினுடைய சூரியனாக இருக்கலாம் அல்லது சுக்கிரனாக இருக்கலாம், இதெல்லாம் நடப்பு தசாபுத்தியோட கனெக்ட் ஆகணும் எங்கனாவது ஒரு இடத்துல. அது ஒரு மாத கிரகங்கள்ன்றதால அது ஒரு குறைவான நாட்கள், 40-45 நாட்கள்ல கனெக்ட் ஆகும். அந்த காலகட்டத்தில் டப்பு டப்புன்னு முடியும். ஓகே, அது மாதிரியான ஜாதகமாக தான் இருக்குது. ஸோ அந்த காலகட்டம் டெப்த்தாக பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜுங்கிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பு தெளிவாக இருக்கு. நன்றி. ஸோ இவர்கள் தான் 2 பேர் தான் நமக்கு இன்னைக்கு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஜாதகத்துக்கு நம்ம பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படக்கூடிய நேயர்கள் யாராக இருந்தாலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறோம். அதில் வாங்க, கலந்துக்குங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க, பார்த்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். நன்றி.